சமகால இஸ்லாமிய உலகிலே முஸ்லிம் உம்மா எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மிகப்பெரிய சவால் இன்று ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலே நடைபெற்று வருகின்ற உலக அளவிலான மோதல். அந்த மோதலினுடைய மையமாக இருந்து வருகின்ற ஈரானை பற்றி, அந்த நாட்டை பற்றிய அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற கற்பிதங்கள், பிரமைகள், மாயைகள் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்து பரப்புவதற்கு ஏதுவானதாக இன்று உலகமெல்லாம் அந்த நாட்டை பற்றிய பிரமை உருவாக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். கைத்தொழிலில், மருத்துவத்தில், அணு ஆயுதத்தில் தாங்கள் ஒரு முன்னேறிய நாடு என்ற பிரமையை வைத்து அந்த நாட்டுக்கு வெளிநாட்டு முஸ்லிம்களை கொண்டு சென்று அவர்களுடைய தலைகளை கழுவி எங்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை என்ற ஒரு கருத்தை உருவாக்கி தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் கவனமாக கொண்டு செல்கிறார்கள். இன்றைய இஸ்லாமிய உலகத்தினுடைய நெருக்கடிக்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஏற்று வருகின்ற இந்த நாட்டை பற்றிய, அதனுடைய உண்மையான அரசியலை பற்றிய தெளிவு எங்களுக்கு மிக அவசியம் என்ற வகையிலேயே இந்த தலைப்பும் இந்த மாநாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1501ஆம் ஆண்டிலிருந்து 1790ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரான் என்ற இந்த நாட்டிலே ஷஃபவி டினஸ்டியினுடைய வம்சத்தினுடைய ஆட்சி இருந்தது. ஷா இஸ்மாயில் என்ற ஷஃபவி ஆட்சியை தொடங்கிய முதலாவது மன்னர் மறைந்திருக்கின்ற இமாம் தான் என்று அந்த நாட்டின் பெரும்பாலான துருக்மேனிய நாடோடிகளை நம்ப வைத்து 1501ஆம் ஆண்டிலே ஷியா கொள்கையை ஈரானுடைய அரச கொள்கையாக அவர் பிரகடனம் செய்தார். 1790களில் அந்த ஷஃபவி வம்ச ஆட்சி முற்றாக வீழ்ச்சி அடைந்தது. பஹ்லவிகள் அந்த நாட்டை ஆட்சி செய்ய தொடங்கினார்கள். 1963ஆம் ஆண்டு முகமது ரிசா பஹ்லவி அந்த நாட்டில் கொண்டு வந்த நில சீர்திருத்தம் ஈரானிலே மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பியது. அந்த எதிர்ப்பு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்ததை கண்ணுற்ற அந்த நாட்டினுடைய ஷியா முல்லாக்கள் 1979ஆம் ஆண்டு பாரிஸிலே தப்பியோடி வாழ்ந்த கொமைனியினுடைய தலைமையிலே அங்கே ஒரு புரட்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த ஷியா புரட்சிக்கு பின்னர் ஈரானில் மீண்டும் ஷியா கொள்கை அந்த புரட்சிக்கு பின்னர் மிக வேகமாக வளர்ந்தது. அந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஹயரார்கி, அரசியல் அதிகார அடுக்கை நாங்கள் பார்த்தால், தொடக்கத்தில் ஒரு ஆன்மீக தலைவர் இருக்கிறார், அவருக்கு தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அவருக்கு கீழே அரசியலமைப்பு நிறுவனங்கள் என்ற ஒரு படிநிலை இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அது அவ்வளவும் ஷியா முல்லாக்களால் நிரம்பி இருக்கிறது. மூன்றாவது கார்டியன் கவுன்சில் என்று சொல்வார்கள், அதுவும் ஷியா முல்லாக்களால் நிரம்பி இருக்கிறது. நான்காவது இடத்திலே மேலே இருக்கின்ற 3 இடத்திற்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அந்த ஜனாதிபதி கார்டியன் கவுன்சிலும் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனும் ஸ்பிரிச்சுவல் லீடரும் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியவராக அவர் இருக்கிறார். கருத்து சுதந்திரம், ஜனநாயகம், மனித உரிமைகள் என்று எதுவுமே இல்லாத ஒரு அரசாங்கத்தை அந்த நாடு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இதனூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சுன்னி உலகம் கிட்டத்தட்ட 175 கோடி முஸ்லீம்கள், சுன்னி முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். ஈரான் 90% ஷியாக்கள்,
10% சுன்னிகளை கொண்டிருக்கின்ற நாடு. அந்த நாட்டிலே மொத்தமாக 8 கோடி மக்களிலே 80 லட்சம் சுன்னி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். லெபனான் என்று ஒரு நாடு இருக்கிறது மத்திய கிழக்கிலே, அங்கே 50% சுன்னிகள் 50% ஷியாக்கள் இருக்கிறார்கள். ஈராக் 60% ஷியாக்கள் 40% சுன்னிகள். அசர்பைஜான் என்று ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிலே 60% ஷியாக்கள் 40% சுன்னிகள். ஷியாக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு உலகத்திலே 5 இருக்கிறது. அந்த 5ஐயும் உள்ளடக்கிய ஒரு கிரேட் ஈரான், ஒரு பிரம்மாண்டமான ஈரானை எப்படி உருவாக்கலாம் என்பதுதான் ஈரானுடைய கனவாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் எங்களுக்கு தெரியும், பலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற இஸ்ராயேல் எப்படி ஒரு கிரேட் இஸ்ரேல் என்ற ஒரு கனவோடு பலஸ்தீன நிலங்களை ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமித்து வருகிறதோ, அதுபோல மத்திய கிழக்கிலே ஷியாக்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற பஹ்ரைன், லெபனான், ஈராக், அசர்பைஜான் என்ற எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான பழைய சாசானிய பேரரசை உருவாக்குகின்ற நோக்கிலே இன்று ஈரான் செயல்படுகிறது. ஈரானுடைய அந்த செயல்பாட்டிற்கு சுன்னி முஸ்லிம் உலகம் கொடுக்கின்ற விலை இருக்கிறதே, அது மிக பெரியது என்ற ஒரு கசப்பான ஒரு கவலைக்குரிய உண்மையை இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இலங்கை போன்று 276 மடங்கு பெரிய நாடு ஈரான். அந்த நாட்டிலே 10% வாழ்கின்ற சுன்னி முஸ்லிம்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்றால், ஈரானிலே மிக வறுமைப்பட்ட மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மாகாணங்களில் தான் சுன்னி முஸ்லிம்கள் அந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை 80 லட்சம். அஹ்வாஸ் என்று சொல்லப்படுகின்ற அரேபிய இனத்தவர்கள், குர்திஷ்கள், சுன்னி குர்திஷ்கள் என்று சுன்னி முஸ்லிம்கள் 80 லட்சம் பேர் அந்த நாட்டில் வாழ்கிறார்கள். பொருளாதார திட்டங்களில், அபிவிருத்தி திட்டங்களில் எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஈரானிலே சிறுபான்மை சுன்னி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இதில் உள்ள மிக வேடிக்கையான, மிக கவலைக்கிடமான ஒரு உண்மை என்னவென்றால், 3,50,000 யகூதிகள் அந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பரிபூரணமான கலாச்சார சமய சுதந்திரத்தை ஈரான் வழங்கி இருக்கிறது. ஆனால் சுன்னி முஸ்லிம்களுக்கு பள்ளி கட்ட முடியாது, மதரசாக்கள் அமைக்க முடியாது. தலைநகரத்தில் சுன்னி முஸ்லிம்களுக்கு என்று இதுவரைக்கும் ஒரு பள்ளி வாயிலை கட்டுவதற்கு அந்த நாட்டிலே அனுமதி இல்லை. ஆனால் யகூதிகளுடைய சினோக் என்று சொல்லப்படுகின்ற சர்ச்சை போன்று யகூதிகளுடைய மதஸ்தாலயத்துக்கு சொல்வார்கள் சினோக், அது தெஹ்ரானிலே இருக்கிறது. கிறிஸ்தவ மைனாரிட்டியினுடைய சர்ச் இருக்கிறது, ஆனால் தெஹ்ரானிலே சுன்னி முஸ்லிம்களுக்கு பள்ளி அமைக்க முடியாது என்பது அந்த நாட்டிலே சட்டமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது மட்டுமல்ல, கடந்த 2015 ஆண்டு நவம்பர் மாதத்திலே சுன்னி முஸ்லிம்களுடைய ஒரு குர்ஆன் கிளாஸிலே கற்றுக்கொண்டிருந்த 15 முஸ்லிம்களை ஈரானுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தார்கள். தான் தோன்றித்தனமான கைது. சுன்னி முஸ்லிம்களுடைய பிரச்சாரகர்களை கொண்டு சென்று தேச துரோகிகள் என்று தூக்கு தண்டனை கொடுக்கின்ற அந்த மோசமான கலாச்சாரம் எல்லாம் இன்று ஈரானிலே மலிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் உள்ள மத சுதந்திரம் ஈரானிலே சுன்னி முஸ்லிம்களுக்கு இல்லை என்பதை நிறுவுவதற்கு நாங்கள் பல்லாயிரம் சம்பவங்களை ஆதாரத்தோடு முன்வைக்க முடியும். அந்த நாட்டிலே குற்றப்புலனாய்வு பிரிவினர் முஹாரபா என்று ஒரு சட்டத்தை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். என்ன முஹாரபா என்றால், enmity against God. ஈரானில் இருக்கின்ற சுன்னி முஸ்லிம்கள் அவர்களுடைய சுன்னி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது, பள்ளிகளை விஸ்தரிப்பது, குர்ஆன் கிளாஸ்களை வைப்பதெல்லாம் ஈரானுடைய ஷியா கொள்கைகளுக்கு எதிரானது. அது ஷியா கொள்கைக்கு எதிரானது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு எதிரானது என்று ஒரு சட்டத்தை பிறப்பித்து சுன்னி முஸ்லிம் தாயிகளை
நூற்றுக்கணக்கான இன்று சிறையிலே அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள், அடைத்து வைத்திருக்கிறார்கள், பலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், பலரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் கைது செய்து தடுப்பு காவலிலே வைத்திருக்கிறார்கள். இதற்கு பேர் என்ன? முஹாரபா. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு மோசமான ஒரு அரசியலை சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த நாடு பின்பற்றுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஆயிரக்கணக்கான சுன்னி முஸ்லிம்கள் அந்த நாட்டினுடைய சிறை கூடங்களிலே, இருண்ட ஒடுங்கிய சிறை கூடங்களிலே சித்திரவதைகளை அனுபவித்து வருகிறார்கள். இதுதான் ஈரானுக்குள்ளே இருக்கின்ற முஸ்லிம்கள் என்று எதிர்நோக்கி இருக்கின்ற மிகப்பெரிய சவால். கடந்த பிப்ரவரி மாதம் 15 ஷியாக்கள் அந்த நாட்டிலே சுன்னி இஸ்லாத்தை தழுவினார்கள். அடுத்த நிமிடமே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரானுடைய இந்த உண்மையான முகத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.